Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays. அப்போ நான் மேயர் இல்லையா? அழுதபடி கிளம்பிய கவுன்சிலர், கண்ணீரில் மூழ்கிய கைக்குட்டை, கோவை மேயர் தேர்தல் பரபரப்பு. இந்த கேள்வி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். கோவை மாநகராட்சியில் மொத்தம் 100 வார்டு கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் 97 பேர் திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள். மற்ற 3 அதிமுக கவுன்சிலர்கள். இதனையடுத்து கோவையின் முதல் பெண் மேயராக திமுகவை சேர்ந்த கல்பனா ஆனந்தகுமார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன்படி கல்பனா ஆனந்தகுமார் கோவை மேயராக பதவி வகித்து வந்தார். இவர் கடந்த மாநகராட்சி தேர்தலில் கோவை மாநகராட்சியின் 19வது வார்டில் வெற்றி பெற்று கவுன்சிலர் ஆனது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழலில் தான் கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமார் தனது பதவியை கடந்த ஜூலை 3ஆம் தேதி ராஜினாமா செய்திருந்தார். மேலும் மேயர் பதவியிலிருந்து கல்பனா ராஜினாமா செய்தது குறித்து மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் தெரிவிக்கையில், உடல்நிலை மற்றும் குடும்ப சூழ்நிலை போன்ற தனிப்பட்ட காரணங்களுக்காக மேயர் பதவியிலிருந்து கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்வதாக கடிதம் அனுப்பியுள்ளார் என தெரிவித்திருந்தார். ஆனால் மாநகராட்சியின் மாமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்களை கல்பனாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர் மற்றும் திமுகவின் கோவை மாநகர முதல் மேயர் ஆகிய சிறப்புகளுடன் பதவியேற்ற கல்பனா ஆனந்தகுமார் 2 ஆண்டுகளில் தனது பதவியை ராஜினாமா செய்தது பரபரப்பை கிளப்பியது. இதற்கு காரணமாக வேறு சில விஷயங்களும் சொல்லப்பட்டது. மேயராக பதவியேற்க முன்பு வரை மிகுந்த பணிவுடன் இருந்த கல்பனா பதவியேற்ற பிறகு கட்சியினரை மதிக்காமல் செயல்பட்டதாக சொல்லப்பட்டது. அதே போல இவர்களது பக்கத்து வீட்டு பெண்ணை காலி செய்ய சொல்லி குடைச்சல் கொடுத்தது, கணவர் மீது எழுந்த கமிஷன் புகார் உள்ளிட்டவை இந்த ராஜினாமாவுக்கு காரணமாக சொல்லப்பட்டது. இந்நிலையில் காலியாக உள்ள திருநெல்வேலி மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவியிடங்களை நிரப்ப மறைமுக தேர்தல் நடத்துவதற்கான மாநகராட்சிகளின் கூட்டங்களை நடத்தி மேயர்களை தேர்ந்தெடுக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியது. இந்த நிலையில் கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கான மறைமுக தேர்தல் வருகின்ற ஆகஸ்ட் 6ஆம் தேதியான நாளை காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இதனையொட்டி அடுத்த மேயர் வேட்பாளர் யார் என்று குறித்து அமைச்சர்கள் முத்துசாமி, KN நேரு ஆகியோர் இன்று கோவை காலப்பட்டி சாலையில் உள்ள அரங்கில் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள், மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக திமுகவை சேர்ந்த ரங்கநாயகி என்பவரை அக்கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இவர் கோவை மாநகராட்சியின் 29வது வார்டிலிருந்து கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டவராவார். இதையடுத்து கோவை மாநகராட்சி மத்திய மண்டல தலைவராக உள்ள மீனா லோகு கூட்டத்திலிருந்து வெளியேறிய போது கண்ணீர் மல்க சென்றார். மேயர் வாய்ப்பு கிடைக்கும் என மீனா லோகு எதிர்பார்த்திருந்த நிலையில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படாததால் ஏமாற்றம் அடைந்தார். இதனால் கண்ணீர் மல்க காரில் புறப்பட்டு சென்றார். முன்னதாக இந்த மீனா லோகுவுக்கும் முந்தைய கவுன்சிலரான கல்பனாவுக்கும் இடையே மாமன்ற கூட்டத்திலேயே வாக்குவாதம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் வேட்பாளராக மாண்புமிகு கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திருமதி ரங்கநாயகி அவர்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள். நாளை தேர்தல் அடிப்படை தேவைகள் நம்ம இது பண்றோம் சார் வந்ததுக்கு அப்புறம். ஏங்க, நாங்க ஏற்கனவே இந்த கோவை மாநகராட்சிக்கு சாலைக்கு தேவையான நிதியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். சாலைகள்லாம் பல இடங்களில் போடப்பட்டிருக்கிறது. புதிய கூட்டு குடிநீர் திட்டம் 3வது திட்டத்தை ஆரம்பித்து வைத்து அனைத்து இடங்களுக்கும் குடிநீர் சென்று கொண்டிருக்கிறது. இப்போதற்கு 60 வார்டுகளில் 24 மணி நேரமும் தண்ணீர் கொடுப்பதற்காக டேங்க் வேலை நடந்துகிட்டு. எனவே கோவை மாநகராட்சியில் ஏற்கனவே இந்த மழை வந்தபோது வெள்ளம் வராத அளவிற்கு வந்ததை இப்போது எல்லா பணிகளையும் முடித்து வைத்திருக்கிறோம். எனவே அடிப்படை தேவைகளை முதலமைச்சருடைய உத்தரவு கோவை மாநகராட்சிக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இனியும் செய்வோம். நீங்களே கலந்து விடுறீங்க. முறைப்படி தேர்தலில்
யார் நாமினேஷன் ஃபைல் பண்ணி அப்படிதான் பண்ணுவாங்க. இல்ல எல்லாத்தையும் ஒரு செட்டு துணியோட வர சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாம் சொல்லுங்க. யாருங்க சொன்னாங்க? திட்டங்களை உள்ளூர் மக்களின் தேவை அறிந்து உள்ளூர் மக்களோடு இணைந்து மாநகர் மன்ற உறுப்பினர்களோடு இணைந்து அனைவருடைய எதிர்பார்த்து தீர்க்கிற வகையிலே செயல்பட வேண்டும். சார் போன கவுன்சில்ல அவசரமா 333 தீர்மானம் 303 நீங்க உங்களுக்கு சேர்த்து சொல்றீங்க. எந்த தீர்மானம் நிறைவேறினாலும் அந்த தீர்மானத்தை அவசியம் மக்களுடைய அவசியத்தை கருத்தில் கொண்டு அனைத்தையும் நிறைவேற்றணும். தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு விட்டுட மாட்டான். எல்லாத்தையும் பார்த்து படிப்படியா நிறைவேற்றும். அதிமுக கவுன்சிலர் வந்துட்டு சார் மேயர் கவுன்சிலர் வந்து கொடுத்த ராஜினாமா கடிதத்தை ஏற்க முடியலன்னு தொடர்ந்து ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதிமுக கவுன்சிலர் போன மாமன்ற கூட்டத்திலும் இது தொடர்பா முறையிட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது அவங்க டைரக்டா வந்து லெட்டர் எதுவுமே வைக்கல. முடிஞ்ச அடுத்த மேயர் வேட்பாளர் அறிவிச்சு பலத்தை என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.